முதல்ல திரு செந்தில்வேல் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 109 இடங்கள்ல தனிப்பெரும் கட்சியா தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கு. ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வந்துருச்சு. பிரதமர் மோடியிலிருந்து ராகுல் காந்தியிலிருந்து எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்க தொடங்கிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த முடிவுகளை? நானுமே என்னுடைய வாழ்த்துக்களை தேர்தலில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும், வெற்றி பெற்ற எல்லா அணியைச் சேர்ந்தவர்களுக்கும், குறிப்பாக தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவிற்கும் நானும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயக திருவிழாவில் சந்தித்த முதல் தேர்தலிலேயே அவங்க இலக்கை கிட்டத்தட்ட பக்கத்தில் நெருங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. இது உள்ளபடியே நான் உள்ளிட்ட பலரும் கணித்த கணிப்புகளுக்கு முற்றிலும் முரணாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருந்துச்சு. ஆனால் முடிவுகள் அதற்கு மாறாக வந்திருக்கின்றன. இதை நான் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டா, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இது ஒரு சோசியல் மீடியா எராவா மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இன்ஸ்டாகிராம் எராவா மாறிடுச்சு. நீங்க திட்டங்களை தாண்டி ஒரு திரை நடிகர், அவருடைய பாப்புலாரிட்டி, அதன் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அது சோசியல் மீடியால சரியாக கொண்டு போய் சேர்த்த விதம், நம்பிக்கை, இந்த இடத்துல இன்னொரு தலைமுறையை, ஜென்சி தலைமுறையை மிகச் சரியாக சோசியல் மீடியா வாயிலாக அவங்க போய் ரீச் அடைஞ்சதற்கு அவர்களுக்கு ஒரு பலனும் வெற்றியும் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிறேன். திட்டங்கள் என்ற அடிப்படையில கடந்த 5 ஆண்டுகளில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள், அதை தாண்டி ஒரு திரை கவர்ச்சி அதுல விஞ்சி நிற்கிறது அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுக்கு உள்ளபடியே தனிப்பட்ட முறையில வருத்தம், ஏமாற்றம். அந்த கவர்ச்சி திரு ஸ்டாலினே தோற்கடிக்குது அப்படின்னா அதுதான் எனக்கு இன்னும் கூடுதல் அதிர்ச்சிங்க. அது வெறும் திரை கவர்ச்சின்னு மட்டும் புரிஞ்சுக்கலாமா, இல்ல நீண்ட காலமா இருந்த திராவிட ஆட்சிகளின் மீதான ஒரு சலிப்பு அப்படின்னு? இல்ல சார், அப்படி இல்ல. இப்ப நீங்க தாவேக்கா ஒண்ணு சொல்லும், நீங்க அண்ணா 67 வந்தார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அண்ணா 67 வந்தார் அப்படின்னு சொல்லின்ற பொழுது அண்ணா 67 ஒரே தேர்தலில் வரல. நீங்க கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் அவங்க 15 இடங்கள், 2வது தேர்தலில் அவங்க 50 இடங்கள். அப்போ அண்ணா ஒரு மாநில சுயாட்சியை முன்வைத்தார், பல போராட்டங்கள் நடத்தினார், பல முறை சிறைக்கு சென்றார், அவங்களுக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பு உருவாக்குனாங்க. நம்ம அதிலிருந்து தான் எல்லாருமே என்ன நினைச்சோம், தாவேக்காருக்கு அடிப்படை கட்டமைப்பு, இப்போ ஒரு தொண்டர் பலம், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நிர்வாகிகள், கட்சி அலுவலகம், இந்த மாதிரியான அமைப்பு முறைகள் அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி இல்ல. அவங்களுடைய வலிமையான, இன்னும் சொல்ல போனா மற்ற எல்லா தலைவர்களும், எல்லா கட்சியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் தமிழ்நாடு மூலை முடுக்குகள் எல்லாம் பரப்புரைக்கு போனாங்க. கம்பேரிட்டிவ்லி பரப்புரைக்கு மிக குறைவாக போன தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு விஜய். இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் யோசிச்சு உண்டு. அப்ப அதை தாண்டி இது ஓட்டா கன்வெர்ட் ஆயிருக்குன்னா வேற என்ன ரீசன் இருக்குது? வெறும் திரை கவர்ச்சின்னு நினைக்கிறீங்க? இல்ல வேற ஏதாவது ரீசன் தான் நீங்க சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய பார்வையை சொல்றேன் சார். பலரும் என்ன சொல்றாங்க காலையில இருந்து, இப்ப நான் எப்படி எடுத்துக்கிறேன் சார், அது ஏன் எடப்பாடி பழனிசாமியால முடியல, அது ஏன் சீமானால முடியல, அது ஏன் அண்ணாமலையால முடியல? இப்ப அண்ணாமலை இருவரும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக வலுவான வாதங்களை வைத்தவர் தானே. சீமான் இருவரும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக எவ்வளவு வலுவான வாதங்களை எத்தனை நாளா வச்சுட்டு வர்றாரு? மாற்று அப்படிங்கிறது பல தேர்தல்களில் முன்வைக்கப்பட்ட ஒன்று. ஒரு உதாரணத்துக்கு மக்கள் நல கூட்டணி எடுத்துக்க, திரு விஜயகாந்த் அவர்களும் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தானே. அப்ப விஜயகாந்த் அவர்கள் இதே இருவரும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக அவர் வாதங்களை வைத்தது உண்டு. இன்னும் சொல்ல போனா தொடக்கத்திலே அவருடைய முதல் தேர்தலில் அவர் திமுக அதிமுக ரெண்டையும் மிக கடுமையாக பேசினார். ரைட். அப்ப சீமான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கிறார். திராவிடம் என்பதை முற்றிலும் நிராகரித்து தமிழ் தேசியம் என்ற ஐடியாலஜியில் நின்று திராவிடத்தை எதிர்க்கிறார். கண்மூடித்தனமா நிர்வாக ரீதியா எதிர்க்கல. இப்ப நீங்க சீமான் அவர்களை மாதிரி அல்ல விஜய் அவர்கள் திராவிடம் என்ற கருத்தியலை எதிர்க்கல. ரைட். 2 கட்சிகளுடைய நிர்வாகத்தை கூட அவர் எதிர்க்கல. மிக அதிகமாக ஒரே ஒரு கட்சி, ஒற்றை கட்சி திமுகவினுடைய நிர்வாக ரீதியாக மட்டும் திமுகவை கடுமையாக எதிர்த்தார். வாரிசு அரசியல், மன்னராட்சி, தீய சக்தி, இந்த மாதிரியான சொல்லாடல்கள் நடத்துகின்ற பொழுது எந்த நம்பிக்கையில் விஜய் பின்னால் மக்கள் அணிந்து திரண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு அவர் கடும் போராட்டங்களை செய்தார், வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்தார். அந்த மாதிரி எந்த தரவுகளும் இல்லாத போது அவருடைய திரை கவர்ச்சியும், மக்கள் அவரை திரையில பார்த்து கொண்டாடிய அந்த ரசிகர்களும் தேர்தல் அரசியலிலும் அவரை நம்பியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை அவர் தன்னுடைய திரைத்துறையின் மூலமாக பெற்றதுதானே. ஏன் அவர் மேல வச்ச விமர்சனங்களுக்கு இந்த இடத்துல விடை கிடைக்காம போச்சுன்னு நினைக்கிறீங்க? அவர் சரியா கொள்கையை முன்வைக்கல, அவர் பாஜகவை ரொம்ப மென்மையா எதிர்க்கிறாரு, கரூர் சம்பவத்துல ஓடி போயிட்டாரு, அவர் தொகுதிக்கே போக மாட்டேங்கிறாரு, மனப்பாடம் பண்ணி பேசுறாரு, ஸ்டாலின் அங்கிள்னு பேசுறாரு, இவர் ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். அவர் மேல பாசிட்டிவ் வச்சதை விட நெகட்டிவ் தான் அடுக்கி பலரும் இங்கேயும் பேசியிருக்கிறோம், பொதுவெளியில சமூக வலைதளங்கள்ல எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்கிறோம். அவரை பொருட்படுத்தாத ஒரு சக்தியா தான் திமுக பார்த்துச்சு. விஜய்ங்கிற வார்த்தை திரு ஸ்டாலின் வாயில இருந்தோ திரு உதயநிதி ஸ்டாலின் வாயில இருந்தோ வரவே இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த விஜய் இப்படி ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறாருன்னா என்ன அதான் காரணம்? திருப்பி சொல்றேன், நீங்க ரொம்ப சிம்பிள். இல்ல இது நீங்க சொல்லக்கூடிய திரை கவர்ச்சி இது எல்லாத்தையும் இல்ல அடிச்சிருக்கு. நான் சொல்றேன், இல்ல ஒரு நிமிஷம், நீங்க அப்படின்னா எனக்கு வேற ஏதாவது சான்று கொடுங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா 2 விஷயம் சார். இப்ப 2 நாட்களுக்கு முன்பாக வந்த செய்தி ஒன்று, 3 செய்தி நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். 3 செய்தி, 3 துறைகள் சார்ந்த செய்தி. ஒன்று தமிழ்நாடு தான் பொது மருத்துவத்துல சுகாதாரத்துறையில பொது சுகாதாரத்தில் அரசு மருத்துவமனைகளை நாடி செல்பவர்கள் தமிழ்நாடு தான் முதலிடம், 43 விழுக்காடு. 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி. அமைச்சர் மாசு தோல்வி அடைந்திருக்கிறார். ஐநா சபை அவருக்கு விருது கொடுத்துச்சு, சிறந்த தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஐநா ஒரு விருது கொடுத்துச்சு. 2 நாளைக்கு முன்பாக வந்த செய்தி இப்ப சொல்றேன், இப்ப அவர் தோத்திருக்கிறாரு. அன்பில் மகேஷ் அவர்களுடைய தொகுதியில என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம். 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி, அரசு பள்ளிகள் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது என்ற நம்பிக்கையில கடந்த ஆண்டுகளை விட இந்த முறை 1,00,000க்கும் அதிகமான மாணவர்கள் அரசு பள்ளியை தேடி வந்திருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. 2 நாளுக்கு முன்பாக இன்னொரு வந்த செய்தி, மீண்டும் இந்த ஆண்டும் இரட்டை இலக்க வளர்ச்சியில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம். சரி, அப்போ அவர் தோக்குறாரு. அப்போ இதை தாண்டி அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு சார்ந்த குற்றச்சாட்டுகள் அல்லது போதை கலாச்சாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்குதானா, அது எல்லா குற்றச்சாட்டுகளும் இங்க இருந்துச்சு. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருந்துச்சு, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அந்த குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வச்சார். அந்த குற்றச்சாட்டை இன்னும் வீரியமாக சீமானும் வைத்தார். நான் தான் சொல்றேன், இந்த குற்றச்சாட்டை இன்னும் வீரியமாக பாஜக வைத்துச்சு, அண்ணாமலை வைத்தார். இப்ப இவர்கள் மீது ஏற்படாத நம்பிக்கை விஜய் மீது எந்த இடத்துல இருந்து ஏற்பட்டதுங்கிறதுக்கு நீங்க வேற ஏதாவது ரீசன் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இப்ப திரை கவர்ச்சி தான் மூலதனம். இல்ல சார், நான் அப்படி வேற ஏதாவது இருந்தா வேற யாராவது சொன்னா நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்றேன் சார், அண்ணாமலை வச்சார் தானே. இப்ப அண்ணாமலைக்கு இல்லாத அந்த வசீகரம், சீமானவர்கள் மிகச்சிறந்த பேச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பேச்சால் எடுக்க முடியாத 8% வரைக்கும் ஓட்டு எடுத்தவர் இன்னைக்கு என்ன இருக்காரு, சீமான் டெபாசிட் போயிருக்கு இன்னைக்கு காரக்குடியில, கீழே போயிடுச்சுல. அப்போ இது நடக்குது அப்படின்னு சொன்னா, இதை எல்லாவற்றையும் தாண்டி விஜய் அவர்கள் இந்த இடத்தை நெருங்கி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் மக்களிடம் ஒரு வசீகரமான ஒருத்தரா போய் சேர்ந்திருக்காருல. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு போயிருக்கிறாரு. ஆமா, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு போயிருக்காரு தானே. அவரை நேசிக்கக்கூடியவர்கள் அவருடைய விமர்சனத்தை எல்லாத்தையும் புறந்தல்றாங்கல்ல. நீங்க என்ன விமர்சனம் அவர் மேல வச்சாலும் சார், ஒரு வார்த்தை, நீங்க கரூர்ல 41 பேர் இறந்தாங்கல்ல, இறந்தவர்களுடைய குடும்பமே அவரை என்ன செஞ்சாங்க, அப்புறம் அப்போ அதை தாண்டி அவரை நேசிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த நேசிப்புக்கு வேற ஏதாவது காரணம் தான் எனக்கு சொல்லுங்க. அது ஒரு அம்மா சொல்லிச்சு ஒரு வார்த்தை, என்ன சொன்னாங்க, என் பையன் இறந்துட்டான் பரவாயில்ல, ஆனா முன்வரிசையில இருந்து நான் விஜயை பார்த்துட்டேன், என் பையனுக்கு அவரை பிடிக்கும். இப்ப பல வீடுகள் என்ன நடந்துச்சு, குழந்தைங்க சொல்லி நாங்க ஓட்டு போட்டோம். ஆமா தானே, குழந்தைங்க எதனால விஜயால் ஈர்க்கப்பட்டிருப்பாங்க நீங்க சொல்லுங்க. நான் அதைத்தான் சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன். அவருடைய நடிப்பு, அவருடைய வசீகரம், நடனம், பாட்டு, இதனால் ஈர்க்கப்பட்ட குழந்தைங்க தங்களுடைய இப்ப குழந்தைங்க பெற்றோர்கள்ட்ட போய் நீங்க கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்கல்ல. விஜய் அவர் சொன்னாரு, நீங்க குழந்தைங்களா நீங்க சொல்லிங்கன்னு. குழந்தைங்களுக்கு சமூக நீதியை பத்தி, இடஒதுக்கீட்டை பத்தி இதெல்லாம் பேசணும். இவரு சீமான் இதை பேசுறாரு, அண்ணாமலை இதை பேசுறாரு, திமுக இதை பேசு, எடப்பாடி இதை பேசுறாரு, இதுல விஜய் இவ்வளவு பெட்டரா பெர்ஃபார்ம், அதெல்லாம் தெரியாது. குழந்தைங்க ஏன் விஜயால இருக்கப்பட்டாங்க, குழந்தைங்க விஜயால இருக்கப்பட்டதுக்கு இதை தவிர வேற ஏதாவது காரணம் தான் நீங்க சொல்லுங்க. இந்த கவர்ச்சி மற்றவர்களை விட கூடுதலாக இவருக்கு கை கொடுத்ததற்கு இது ஒரு காரணம்னு சொல்றேன். திமுகவின் மீதான எதிர்ப்பை எல்லோரும் வைத்தார்கள், அவர்கள் பெறாத நம்பிக்கை இவர் பெற்றதற்கு, குழந்தைகளுடைய நம்பிக்கையை பெற்றதற்கு, ஜென்சி தலைமுறை பெண்கள், 10 பெண்கள் இன்ஸ்டாகிராம்ல போய் சேர்ந்ததுக்கு இவை ஒரு காரணம் என்பது என்னுடைய பிரதான பார்வை.